நாம் ஒரு சின்ன குழந்தையா இருந்தப்ப வாழ்க்கையை ஒரு ஒட்டுமொத்த வியப்பாக பிரமிப்பாக பார்த்துருவோம். எல்லாமே ஆச்சரியமாக புதுசாகவும் இருந்திருக்கும். வாழ்க்கை மாயதாகவும் உற்சாகமாகவும் இருந்துச்சு. ஆனால் வளர்ந்த பிறகு ஒரு ஒரு சலிப்பான கண்ணோட்டம் வந்துருச்சு. ஒரு குழந்தையா இருந்தப்ப நாம் நினைச்சதை விட வாழ்க்கை இன்னும் அதிக அற்புதமானதும் இன்னும் அதிகம் பார்க்காத அளவுக்கு ஒரு பிரமிட்டு ஊட்ட அளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கை மாறிடுச்சு. மாயஜாலத்தை மீண்டும் அனுபவிக்க இப்ப தயாரா இருக்கீங்களா? நீங்க குழந்தையா இருக்கும்போது பார்த்த பல விஷயத்தை விட இப்ப இன்னும் பல பிரமிப்புகள் உங்க வாழ்க்கையில நிரப்பதற்கு இப்ப ஆரம்பிக்க போறோம். எஸ், வெல்கம் டு கேப்டன் பாஸ்கர் சேனல். அதாவது இது 28 நாள் தொடர் பயிற்சி. ஆனால் இது வரைக்கும் ரெக்கார்டு. இந்த பயிற்சியை 100 பேர் ஆரம்பித்தாங்கன்னா 15 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தா கூட இது பெரிய ஆச்சரியம்தான். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, இது இந்த சிஏ எக்ஸாம் மாதிரி. மற்ற எக்ஸாம்லாம் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டு அந்த சப்ஜெக்டை திருப்பி பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிஏயில் என்னென்னு சொன்னால் ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணால் கம்ப்ளீட் சப்ஜெக்டை திருப்பி எழுதணும். அதே மாதிரி தான் இங்கே அந்த 28 நாளில் ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட பின்னாடி இருந்து 3 நாள் மறுபடியும் ரிவர்ஸ் வரணும். மறுபடியும் அங்கிட்டே போயிட்டுருக்கோம். 4 நாள் கரெக்டாக பண்ணுறோம். ஒரு நாள் மிஸ்டேக் பண்ணால் மறுபடியும் 3 நாள் ரிவர்ஸ் வரணும். ஆனால் இங்கே ரிவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஏன்னா மொத்தமாக பண்ணிட்டு போகும்போது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்காது. அதனால தான் நம்ம புதிய ஒரு யுக்தியை கையாண்டிருக்கோம். ஒரு நாளாக 2 நாளாக பயன்படுத்துவோம். ஏன்னா முதல் நாளே வேலையை முடிச்சிடணும். ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லைனாலும் அடுத்த நாள் ஒரு ரிசர்வ் டேயாக வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ 28 நாள் 56 நாள் ஆயிரும். அதுக்கு மேலே பைதவே நம்ம மிஸ்டேக் ஆச்சு. ஏன்னா இந்த நியூ ப்ராசஸ் இது என்னுடைய கண்டுபிடிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இப்போ ஒரு தடவை தான் பண்ணிட்டோம்ல, அப்புறம் அடுத்த 20 நாள் மறுபடியும் பண்ணிக்கிற வேண்டியது வேறு என்ன இருக்குது? காலப்புறம் பண்ணத்தானே போகிறோம். ஆனால் இது மிகப்பெரிய வாழ்க்கையில் பலருடைய வாழ்க்கையில் பல அறிவியலாளர்கள் பல தத்துவ ஞானிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நம்ம அந்த மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா பல பேர் 5000 10,000 சொல்லி பணம் வாங்கி அதனால இருக்காரு சுகர் ஆட் பண்ணுங்க. நம்ம 10 பேர் பண்ணாலும் சரி 100 பேர் பண்ணாலும் சரி 1000 பேர் பண்ணாலும் சரி விஷயம் கிடைக்கிறது எல்லாருக்கும் தானே. அப்போ நமக்கு வேண்டிய ஆளுங்க எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை கொடுங்க. ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்தோம். நாளைக்கு இது லைனில் தானே இருக்குது. அதனால நாளைக்கு வரைக்கும் ஃபுல்லாக எல்லாரையும் அட்டன் பண்ண வைப்பார். என்ன இது எவ்வளோ பேரும் குரூப்பில் ஜாயின் பண்ண வைங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் பயனடைவாங்க. இதுதான் நீங்கள் செய்ய போகிறது. தயவு செய்து அந்த வேலையை பண்ணுங்கள். நாளைக்கு நான் ஃபுல் டேயாக நான் இதுதான் பண்ண போகிறேன். நம்ம இந்துராஜ்யம் பீப்புள் எவ்வளோ பேர் இருப்பாங்களோ வர வைப்போம், ஜாயின் பண்ண வைப்போம். ஓகே, இப்போ மறுபடி ஃபஸ்ட் நம்ம மேட்ருக்குள்ளே போவோம். இந்த பயிற்சியுடைய முதல் நாள் பாடம் உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கெடுங்கள். என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொன்னால், நம்மள்கிட்ட இன்னைக்கு எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு பணம், எவ்வளவு சக்தி, எவ்வளவு பொருள்கள் என்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நன்றியுணர்வாக இருக்கணும். அவன் கோடான் கோடி வச்சுருக்கான், என்கிட்ட இன்றைக்கி பாக்கெட்டில் இருக்குது 150 ரூபா தான் இருக்குது, இதுக்கு என்னங்க நன்றி உணர்வு அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன இருக்கோ நம்மள்கிட்ட, இறைவன் நம்மள்கிட்ட கொடுக்கப்பட்டது எத்தனையோ இருக்குது. நான் நேற்று சொன்னது மாதிரி நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், நம்ம நல்லா மூச்சு இழுத்து வரும். ஆனால் எத்தனையோ பேர் மூச்சு வாங்குறதுக்கு வென்டிலேட்டரில் ஆக்சிஜன் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் நம்ம எண்ணி பார்த்தோம்னா நம்மள்ட்ட ஆயிரம் வித்தியாசங்கள், நம்மள்ட்ட அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்மள்ட்ட உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி அறிதலோடு இருக்கணும். அந்த நன்றி அறிதலோடு இருக்கும்போது நம்மள்ட்ட இருக்க அந்த சின்ன பணத்தொகையும் அது அசுர வேகத்தில் வளர்கிறத நம்ம கண்ணால் பார்க்கலாம். அதாவது நம்ம அந்த சபரிமலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பான்னு சொல்லி அந்த மனசில் அப்படியே வேண்டிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 48 நாள் வேண்டும் போது அப்படியே நெஞ்சில் அப்படியே ஒரு அருள் குடம் மாதிரி கட்டிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நன்றி எழுதல் நம்ம முங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வளர்ச்சி, நம்ம மனோநிலை அனைத்துலேயுமே மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்க போகிறோம்.
அந்த மாதிரி நன்றியினரோடு இருக்கும்போது நம்மளுக்கு மிக புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அதுதான் பெரிய ஸ்பெஷல். ஈவன் நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டமான விஷயங்களில் நம்ம பண்ணால் கூட நம்ம நன்றியினரோடு நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கஷ்டத்துக்குள்ளேயும் சில நம்மளுக்கு இறைவனுடைய கை கிடைக்கிறது மாதிரி நம்மளுக்கு சில ஹெல்ப்புகள் கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்தி அதிலிருந்து எதிர்மறையான விஷயங்கள்லையும் நம்ம அதில் கடந்து வரறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் உண்மை என்னன்னு சொன்னால், நம்ம இந்த நன்றியினரோடு இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் சுற்றி இருக்க ஏகப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது, அது நம்மளை தொத்திக்கிறோம். அப்போ அந்த எதிர்மறையான விஷயத்திலே நம்ம உழந்துக்கிட்டே இருப்போம். அதனால் எதிர்மறையை விட்டுட்டு நம்ம பாசிட்டிவ் சைட்லேயே பயணம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து நம்மளை ஒத்திக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து நாள் பூரா கவர்மெண்ட்டை திட்டுறது, உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக்கில் வெயிட்டிங் பண்ணுறோன்னு சொன்னால் அதை வந்து திட்டுறது, இல்லைன்னா ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, இல்லை ஓவராக வெயில் அடிக்க இருக்குன்னு சொன்னால் அதை வந்து ரொம்ப திட்டுவோம். என்ன இவ்வளோ வெயில் அடிக்குது, என்ன இவ்வளவு கிளைமேட்டு மோசமாக இருக்குது, ஐயோ உயிரே போகுதுன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி நம்ம யோசிக்கும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகளை உருவாக்கும். ஆனால் அதே வேளையில் நம்ம ஒரு பாசிட்டிவாக வந்து வாவ், நம்ம உலகத்தில் இந்த காற்று கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஆனால் நம்மளுக்கு ஆண்டவன் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் மற்ற ஊர்லெல்லாம் டொர்னடோ புயல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் நம்ம ஊரில் இந்த அளவுக்கு 12 மாதமும் நார்மலான முறையில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எதிர்மறையான விஷயங்களை கணக்கிடும்போது அதனுடைய அலைவரிசையும் அதிகமாகி நம்மளோட எதிர்மறையான விஷயங்களும் அதிகமாக நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதற்கு மேலாக நம்ம ஒவ்வொரு எதிர்மறையான விஷயத்தை கணக்கிடும்போது அது நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஆசீர்வாதத்தையும் அது தடை போட்டுரும். அதாவது நம்ம ஆசீர்வாதங்களை கணக்கிட்டுக்கிட்டு இருக்கிறதுல எதிர்மறையான விஷயங்களை எவ்வளவு நம்ம அதை புறந்தள்ளுறோமோ அந்தளவுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாகும். நம்ம வாழ்க்கையில் அபரிதமான வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வழியும் உருவாகும். அதாவது ஒரு எழுத்தாளர் கூட சொல்லியிருக்காரு, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பட்டியலிடும்போது எண்ணிக்கைகளை தவற விடுவது உங்களுடைய பிரச்சனைகளை கணக்கிடும்போது ஆசீர்வாதங்களை தவற விட மேலானது. அதாவது நம்ம காலையில் முதல் வேலையாக அல்லது நம்ம நாளில் வெகு முன்னதாக நம்முடைய ஆசீர்வாதங்களை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோடனே ஆசீர்வாதங்களை கணக்கிட ஆரம்பிக்கணும். காலையில் எழுந்திரிச்சு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை கணக்கிடணும். அதோட உடனே அது ஒரு பட்டியல் போடணும். அது கைனால் எழுதலாம், இல்லை டைப் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஆனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு இதுக்காக செப்பரேட் ஒரு நோட்டு போட்டுட்டு அதை எழுதிட்டே போனீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் நன்றியை உணர்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம தனித்தனி நோட்டு போட்டு அதில் ஒன்று இது ஒன்றும் எழுதாமல் ஒரே இடத்துல நம்ம வரிசையாக டெய்லி நம்ம எழுதிக்கிட்டே வர வேண்டியதான். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உள்ள நன்றி எழுதலை ஒரு 10 ஆசீர்வாதங்களை நம்ம ஒரு எளிய பட்டியலாக நம்ம போட போகிறோம். இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், பொதுவாக நம்ம இது நன்றி உணர்வை பற்றி நம்ம தேடி பார்க்கும்போது நம்மளுக்கு நன்றி உணர்வுக்கான சான்ஸே அப்படி ஒரு மேட்ரே இல்லையே, அப்படி யாருக்கு நன்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு குழப்பமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளை வந்து மீண்டும் இல்லை நம்ம இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு நன்றி உணர்வு சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண அதாவது நம்ம அதை பற்றி சிந்திக்கும்போது அது ஆழமான நன்றி உணர்வு வந்து நமக்குள்ளே தூண்டப்படும். அதாவது அந்த உணர்வின் அளவுக்கு ஏற்றால் போல் நன்றி உணர்வின் மாயாஜாலமும் நம்மளுக்கு நிகழ ஆரம்பிக்குது. அதாவது நம்ம போடக்கூடிய பட்டியலில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஏன் அதுக்கு நன்றி உணர்வு கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தையும் நம்ம எழுதணும். சும்மா அது வந்து நான் அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்கள் அப்படின்ட்டு சொல்லி எழுதாமல் அவங்களுக்கு எதுக்காக அன்பு செலுத்தணும், அந்த அன்புக்கான காரணத்துக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன், மிக்க நன்றின்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக எழுத பார்க்கணும். ஒவ்வொன்றையும் குறைஞ்சி நம்ம எழுத பார்க்க வேண்டியதான். அதாவது மேட்ரு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்கவே வேணாம். இந்த
இது கிளாஸ் முடியும் போதே உங்களுக்கு கிளியர் ஆயிரும் இவ்வளோதானான்னு சொல்லி. எப்போவுமே அப்படித்தானேங்க, படிக்க ஆரம்பிக்க போகும்போது ஒரு அல்ஜிப்ராவே இருக்குது, ஒரு கண்ணை குத்தி காட்டில் விட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை படித்து முடித்த பிறகு இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோதானான்டுவோம், அடுத்தவன் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுதான் இது. அதனால் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இருக்கேன். இருந்தாலும் நம்ம ஒன்றும் இதில் உங்களை புரிய வைக்கிறதுல பெரிய தத்துவியாலெலாம் இல்லை, இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் உங்களை புரிய வச்சுருவேன், நீங்கள் அதில் ஒன்றும் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் என்னென்ன டாபிக் எடுத்துக்கலாம்னா நிறைய டாபிக் எடுத்துக்கலாம். பின்னாடி நிறைய டாபிக் ஒன்று கொடுக்குறதுக்கு இருக்கேன். இதுதான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது உங்கள் வீடு, குடும்பம், நண்பர்கள், வேலை, உங்கள் வீட்டுடைய பெட் அனிமல் என்ன, இந்த எல்லாத்துக்குமே நம்ம நன்றி செலுத்தலாம். அதுபோக சூரியன், நம்ம குடிக்கக்கூடிய நீர், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, இதுக்கு பூராமே நம்ம நன்றி உணர்வுகளை நம்ம பட்டியலிடலாம். என்ன, இதில் எது ஒன்று இல்லைன்னாலும் நம்ம உயிர் வாழ முடியாது. மரம், விலங்குகள், கடல்கள், பறவைகள், பூக்கள், செடிகள், நம்ம நீலவானம், மலை, நட்சத்திரங்கள், நிலவு, நம்ம அழகிய பூமி, இதை பற்றி எல்லாத்துக்குமே நம்ம நன்றி அறிதலில் பட்டியலிடலாம். என்ன, அப்படி ஒரு 10 ஆசீர்வாதம் அடங்கிய உங்களுடைய பட்டியலை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை உங்கள் மனத்திலோ இல்லை வாய் விட்டோ இல்லை முதல்லிருந்து அவற்றை ஒரு முறை படிக்கணும். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தில் முடிவிலையும் நம்ம நன்றி என்ற அதான் கேட்ச் வேர்டு, அந்த மாயாஜால வார்த்தையை 3 தடவை சொல்லணும். நன்றி, நன்றி, நன்றி. என்ன, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் குறித்து நன்றியை சொல்ல ஆரம்பிங்க. நம்மளா செய்யலாங்க, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் யோசிக்கவே தெரியல, ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும். பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அந்த நன்றி உணர்வை அனுபவிப்பதற்கு, உங்களுக்கு உதவுவதற்கு பிரபஞ்சம், கடவுள், ஆன்மா, நற்குணம், வாழ்க்கை, உங்களை ஈர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு கோட்பாடு பற்றி நீங்கள் நன்றியோடு இருக்கலாம். யாரேனும் ஒருவர் ஏதேனும் ஒன்றை நோக்கி நீங்கள் நன்றி செலுத்தும் போது அதை இன்னும் அதிகமாக நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் செய்ய ஆட்டோமேட்டிக்காக அது டியூன் ஆகிக்கிட்டே வரும். உங்களுடைய நன்றி உணர்வு இன்னும் அதிக சக்தியை பெறும். அது இன்னும் அதிகமான மாயாஜாலத்தை உருவாக்கும். நம்ம பழங்காலத்துலேயும் பழங்காலத்து கலாச்சாரத்துலேயும் நம்ம நன்றி உணர்வு வெளிப்படுத்துறதுக்கு சூரியனை ஒரு அடையாளமாக எடுத்துக்கிட்டு என்ன அவங்க நன்றி உணர்வை தெரிவித்தாங்க. அதுதான் நம்ம சூரிய நமஸ்காரம்னு சொல்லி. இப்போ நான்லாம் நம்ம கிளாஸு முடிஞ்சோடனே, இது எப்போ நீங்கள் செய்யுங்க, கிளாஸு முடிஞ்சோடனே நேராக போய் சூரியனை பார்த்து, சூரிய நாராயணா அவனுடைய லட்சக்கணக்கான ஒளிகளில் சில வழிகளை எனக்கும் கொடுத்து என் வாழ்க்கையை மேம்பட வை, என் வாழ்க்கையை ஒளிர வை அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். ஏன்னா இது நம்ம சூரியன் இது மாதிரி இயற்கை இது மட்டும் இல்லை, பொதுவாக நம்ம ஃப்ரிட்ஜு, டிவி இந்த மாதிரி பொருள்கள் இருக்குல்ல, அதுக்கும் நம்ம நன்றிகள் தெரிவிக்கலாம். எல்லா நன்றிகள் தெரிவிக்க ஆரம்பித்தா சப்ஜெக்ட் நிறையா இருக்குங்க. ஏன்னா இது இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அந்த 28 நாளைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 10 ஆசீர்வாதங்களை நம்ம பட்டியலில் சேர்த்துக்கிட்டே வர வேண்டியதுதான். ஏன்னா நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் நம்ம திரும்பியே நன்றி தேங்க்ஸ்லாம் எதுவுமே சொல்ல மாட்டோம். என்ன, நீங்கள் இனிமேல் பஸ்ஸில் யார் என்ன செஞ்சாலும் நம்ம நன்றியை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம குரூப்லேயே நீங்கள் சும்மா இன்றைக்கி தம்ஸ்அப் பீண்டு போடுவீங்க, அந்த தம்ஸ்அப் பீலையும் நான் ஒரு தாமரையை போடுவேன். அது என்னுடைய நன்றி அறிதல். இல்லைன்னா எத்தனை பேர் போடுறாங்க, எதாலும் 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நான் அதை டச் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ஒன்றுனா ஏதோ ஒன்று போடுறேன், நான் எத்தனையோ பதிவுகள்லாம் போடுவேன், ஏதோ ஒன்று போடணும் திரும்ப இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் இங்கே முயற்சி பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் அவங்க இது சிவகங்கைக்காரவங்க சொக்கலிங்க சார், அவங்க பழனீஸ்வரிஜி அவங்கெல்லாம் இந்த ரிவ்யூ போட்டாங்க நன்றி எழுதுன்னு சொல்லி. ஆனால் எனக்கு என்னென்னா, நீங்கள் ரிவ்யூ போட்டிங்கன்னா உங்களை விட அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் நான் ஒரு நன்றி எழுதலை தெரிவிப்பேன். நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய காரியங்கள்லாம் தேவையில்லைங்க. எதுக்கு வேணாலும் தெரியுது நம்ம செய்யலாம். ஓகே, இது அதாவது நீங்கள் இந்த மாதிரி அதை பற்றியே நம்ம நன்றி எழுதுறதை பற்றியே சிந்திக்க நன்றியுடன் இருக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி நம்ம மலைச்சு போயிடுவோம். ஏன்னா அது என்ன, நம்ம லைஃபே நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம செஞ்சு வந்திருக்கோம், அந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு எப்படிலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்து நம்ம நன்றி எழுதல் பண்ணாலே நம்மளுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங்கு கிடைக்கும். நம்ம இன்னும் சொல்ல போனால்
நம்ம சூரியன் வீடு குடும்பம் பெற்றணுமென்ற கூட நம்மள்கிட்ட உள்ள உறுப்புகளே இருக்குல்ல. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு உதவுகின்ற நம்ம கண், கேட்குறதுக்கு உதவக்கூடிய நம்ம காது, சுவைக்கிறதுக்கு உபயோகக்கூடிய நம்ம வாய், நுகர்வதற்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய நம்ம மூக்கு, தொடு உணர்வுக்கு உதவக்கூடிய நம்முடைய தோல், இவங்க எல்லாத்துக்குமே நம்ம நன்றியை தெரிவிக்கலாம். ஏன்னா நம்ம நடப்பது இன்னும் நடப்பதற்கு நம்மளுக்கு உதவக்கூடிய கால்கள். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி கால் வீக்கமாக இருக்கும். என்ன இது ஒரு 2-3 வருஷம் அந்த மாதிரி இருந்துச்சு. காலை தொங்க போட்டேன்னு சொன்னால் கால் அப்படியே வீங்கிக்கிறோம். அது காரணம் தெரியாது. காலை தொங்க போட்டு உட்காந்து சரி என்னமோ இது வீங்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா தான் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, சித்தப்பா ரொம்ப உடம்பு நீட்டுன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். கால் வீங்குறது நல்லது பேசுகிறாங்க, ஆனால் அந்த ரத்த ஓட்டங்கள் சரியில்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் 1-2 யூடியூப் பார்த்து காலத்தில் அப்படி நல்லா அசைக்கிறதுலாம் செஞ்சுருக்கேன். அப்புறம் தான் நம்ம இந்த கிளாஸு இது கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நன்றி தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம வெளியில் போயிட்டு வரோமா, காலை எடுத்து வச்சு நான் நல்லா கால் பிடிச்சி விட்டு கழுவி இந்த கால் இருக்குது எனக்கு நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன அப்படின்னு சொல்லி அந்த காலை நல்லா பேச்சு அவனுக்கு கூட ஒரு குழந்தை மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நான் சும்மா காலில் கடற்கரை தண்ணி ஊற்றிட்டு சத்தம் காலை தடவை கொடுத்து ஒன்றா இப்போ எனக்கு அந்த அந்த வீக்கமும் எதுவுமே இல்லை, ப்ராப்பர் ஆகிடுச்சு. என் கால் ரொம்ப வீக்காக இருந்த விஷயம் 4 வருஷமாக அப்படின்றது ப்ராப்பர் ஆகிடுச்சு. இன்னும் காலம் நம்ம எல்லாம் செய்வதற்கு உதவக்கூடிய நம்ம கைகள், இன்னும் நம்ம கருத்துக்களை ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு நம்மளுக்கு பரிமாறக்கூடிய உதவக்கூடிய இந்த இப்போ உங்கள்கிட்டயே பேசிகிட்டு இருக்கேன். நம்முடைய குரல் எல்லாத்துக்குமே நம்ம நன்றியை செலுத்தலாம். ஏன்னா இன்னும் நம்ம உடம்புல அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நன்றி செலுத்தலாம். இன்னும் நம்ம உடம்புல பாரம்பரிக்கக்கூடிய அனைத்து அங்கே கல்லீரல் மண்ணீரல் சொல்லி என்னென்ன இருக்குங்க, எத்தனையோ விஷயங்களுக்கு நன்றி செலுத்தலாம். என்ன அப்படி நன்றி செலுத்த போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த உலகத்திலேயே அற்புதமான இந்த மனித மனத்துடைய மகத்துவத்தை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற அந்த விஷயத்தை நினைவுபடுத்துவதற்கு சில பட்டியலை சொல்கிறேன். நானே உங்களுக்கு 50 விதமான பட்டியல் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அது போக நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பல நூறு யோசிச்சு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுதினேன். அந்த யோசித்து எழுத அது உங்கள்கிட்ட நன்றி உணர்வு இருக்கும். அதுக்கு யோசித்து எழுதுனது மட்டும் இல்லை, அது ஒவ்வொன்றுக்கும் அதை பற்றி நன்றி உணர்வு நம்ம தெரிவிக்கணும். இப்போ அந்த லிஸ்ட்டை வேணால் நான் படிக்கிறேன். நம்பர் 1 தாய். பெற்ற தாய் வழியாக வேணும். இந்த தாயின்றதில் நான் சும்மா தாயின்னு சொல்லி எழுதிட்டு இருக்குதில்ல, நீங்கள் என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நம்மளே ஒரு டைலாக் கட்டுற மாதிரி வேணும். என்னை பெற்றெடுத்த தாய்க்கு, ஈரம்பு கடிக்காமல் என்னை வளர்த்தெடுத்த தாய்க்கு என்னுடைய ஆயுள் பூரா நன்றி செலுத்தினாலும் பத்தாது, அந்த தாய்க்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. என்னுடைய தந்தை எனக்கு அறிவுப்பால் கொடுத்து என்னை காலம்புறம் காத்து நின்று நான் இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு காரணமாகிய என்னுடைய தந்தைக்கு என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி. ஏன்னா உடன் பிறந்தோர் எத்தனை பேர் இருக்கலாம், என் கூட பிறந்தவங்களாம் 11 பேர். என்ன ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக அவங்களுடைய கேரக்டர் ஒரு விஷயத்தில் இருக்கும். என்ன அதை எடுத்து நம்ம நன்றி செலுத்தலாம். இப்போ என் கூட பிறந்தது மூத்த அக்கா, இப்போல்லாம் அவங்க இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய சின்ன பிள்ளையில் என்னை விட்டுட்டு போகும்போது ஒரு நாள் அந்த ஃபஸ்ட்டு அந்த 20 ரூபா அந்த 20 காசு மஞ்சள் காசு இருக்குல்ல, அந்த காசு எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. என்ன அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ அவங்கள நினச்சி எனக்கு எப்போயுமே என் கூட காலம் பூரா பிரியமாக இருந்திருக்காங்க. அப்போ என்னுடைய அந்த அற்புதமான எங்கள் அக்கா செல்லம்மாக்காவுக்கு என்னுடைய காலம் பூரா அன்று வாழும்போதும் ஓகே, இப்போயும் என் நினைவிலையும் கனவுலையும் எனக்கு என்றைக்குமே அன்போடு இருக்கக்கூடிய எங்கள் அக்காவுக்கு மிக்க நன்றி 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 அப்படின்னு எழுதலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். நான் சொன்னது மாதிரி உடல் உறுப்புகள், நம்ம உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, ஞாபக சக்தி, உங்களுடைய உழைக்கும் திறன்,
உங்களுடைய விடாமுயற்சி. நம்மள்ட்ட எத்தனையோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். உங்களுக்கு இப்படிலாம் நம்ம தேடி தேடி பார்க்கும்போது தான் இது மற்றவங்களோட என்கிட்ட இது மிகவும் அற்புதமாக இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அதுதான் உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ்னஸை உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணும். நம்முடைய சொந்த பந்தங்கள் எத்தனையோ நம்ம சொந்த பந்தங்களில் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் நம்முடைய ஆசிரியைகள், நம்ம ஸ்கூலு, காலேஜு, நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸு, ரெண்டாவது நம்ம இது வரைக்கும் எங்கெங்கே என்னென்ன வேலை பார்த்தோமோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் யோசிச்சு பார்க்கக்கூடிய மீண்டும் யோசிக்கக்கூடிய ஒரு டைம். அவங்களுக்குலாம் ஒவ்வொன்றா நம்ம நன்றி செலுத்தலாம். டெய்லி ஒரு 10 லைனில் நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவோ சப்ஜெக்ட் இங்கேயும் நான் கொடுக்குறேன். இன்னும் நீங்கள் யோசிச்சு பார்த்தா நிறையா இருக்கும். உங்களுக்கு வேலை கொடுத்த பாஸ் என்ன, அப்புறம் அந்த வேலையை நீங்கள் சரியாக செய்கிறதுக்கு உதவி பண்ணவங்க ஏன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு அது வேலையில் உதவுனாங்க, இப்போ வாழ்க்கையில் உதவுனவங்க, அடுத்தது உங்களுக்கு வழிபோக்கில் எத்தனையோ பேர் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இது டெல்லியிலேருந்து வந்திருந்தேன். எங்கள் அண்ணன் மகனை பார்க்க நான் வில்லிவாக்கம் போன வழியில் எனக்கு வழி தெரியல. நான் ஒருத்தன் கேட்டேன், இந்த இது ஐசிஎஃப் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி. ஒரு சின்ன பையன் வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் விட்டேன். இப்போ ஞாபகம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த வில்லிவாக்கத்தில் எனக்கு ஐசிஎஃப் காமிக்கிறதுக்கு வழி காட்டிய சிறுவனுக்கு நன்றி, மிக்க நன்றி நன்றி நன்றின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இதை மாதிரி எத்தனையோ நீங்கள் எடுத்து வச்சா என்ன. அடுத்தது நம்மளுக்கு கடை வச்சு உதவிவங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னா அவன் கடை வச்சுருக்கேன் சம்பாதிக்கேன் அப்போ இல்லை. இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏன்னா நம்ம தூரமாக போய் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் எடுக்கணும். அப்போ அவங்களுக்கு அடுத்தது உங்கள் பாத்ரூமில் போகிற நம்ம பல் விளக்குறதுக்கு, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, நம்ம குளிக்கிறதுக்குள்ள ஷவரு, நம்ம பாத் டப்பு என்னென்னமோ இருக்குல்ல, எல்லா பொருளுக்குமே நம்ம நன்றிகளை தெரிவிக்கலாம். அடுத்தது இது நம்ம சூரிய சந்திர நவகிரகங்கள், ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் நம்ம சொல்லி நம்ம நன்றியை தெரிவிக்கலாம். அடுத்து நம்ம குல தெய்வம், இஷ்ட தெய்வங்கள், அது அவங்களுக்கு நம்ம ஒவ்வொன்றா எழுதி, இப்போ எங்களுக்கெல்லாம் 21 பந்தி அப்படின்னு சொல்லி எங்கள் கோவிலில் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம குறிப்பிட்டு நம்ம நன்றியை தெரிவிக்கலாம். ஆயுள் காலம்புறா என்னை காத்து கொடுக்கக்கூடிய தெய்வமே, என்னை தலகாக்கக்கூடிய குல தெய்வமே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா ரெண்டாவது நீங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன இது சப்ஜெக்டாக இல்லை, எவ்வளவோ கோயிலுக்கு போயிருப்பீங்க ஞாபகம் வந்திருக்கும். அந்த கோவிலுடைய பேர் சொல்லியெல்லாம் நீங்கள் இறைவனை வேண்டிக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அடுத்தது உங்களுடைய பெட் அனிமல்ஸ் எத்தனை நீங்கள் வளர்த்துருப்பீங்க, ஏன்னா அதுக்கு பேரை சொல்லிடலாம். நீங்கள் அந்த மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லலாம். அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ கடல்களுக்கு, நீர்நிலைகளுக்கு, ஆறுகளுக்கு நீங்கள் விளையாடி, நாங்கள் சின்ன பிள்ளைலாம் பச்சை கிணறுல விளையாடுவோம். அந்த கிணறுகள், ஆறுகள், ஏரிகள் எல்லாத்தையும் நீங்கள் நினைவு கூறலாம். அடுத்தது பறவைகள், பூச்சிகள், செடிகள், மரங்கள், அப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னால் சென்ற டூரு, எவ்வளோ இடத்துக்கு நம்ம போயிருப்போம், அந்த இடத்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கலாம். அடுத்தது நீல வானம், நட்சத்திரம், நிலவு, அழகிய பூமி, பணத்தை பற்றி எழுதுனாலே நீங்கள் 10 வகையில் எழுதலாம், இல்லை 100 வகையில் எழுதலாம். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற வெற்றிகள் எத்தனை. இதில் நான் ஒரு நாள் எங்கள் ஊரில் சின்ன வெற்றி நான் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஊரெல்லாம் கூட உடைச்சாங்க. காலையிலேருந்து அது பேர் என்ன, இந்த பொங்கல் போட்டியில் இன்னும் காலையிலேருந்து உடைக்கிறதுக்கு கண்ணை கட்டிட்டு உடச்சிக்கிட்டே இருந்தாங்க. கிடைக்கல. நானும் சும்மா விளையாட்டுக்கு தான், நான் இத்தனை பேர் பண்ணும்போது இல்லை, நம்மளுக்காக போனால் டப்புன்னு அடித்து உடச்சி விட்டேன். அப்படின்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து பழக்கமே இல்லை, இருந்தாலும் அந்த உடச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் கூட விட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா என் கையை பிடிச்சி முத்தம் கொஞ்சினாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் சின்ன வெற்றி, பெரிய வெற்றி, எத்தனையோ வெற்றி பெற்றுக்கலாம். அந்த வெற்றிகள், உங்களுடைய ஆள் விருப்பங்கள், மகிழ்ச்சி நிறைந்த சமயங்கள், அன்பின் பங்களிப்பு என்ன, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அன்பு பங்களிப்பு என்னென்ன இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, இது மாதிரி எத்தனை டேபிள், ஷோபா எத்தனையோ இருக்காது. நம்ம எழுதுகிற பேனா, எழுதுகிற புத்தகங்கள், நோட்டுகள் எத்தனையோ இருக்குது. அடுத்து உடைகள், நம்ம செப்பல்ஸு, போடக்கூடிய ஜுவல்ஸு, இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டு, ஜீன்ஸு என்னென்ன இருக்குது, எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வயசில் வாழ்ந்த வீடுகள் தானே, எவ்வளோ வீடு மாதிரி இருக்கு, இந்த வீடுகள்லாம் நினச்சி நம்ம நன்றி தெரிவிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னால் வாழ்ந்த ஊர்கள்,
உங்களுடைய நண்பர்கள் கணக்காக இருக்குது. நம்ம ஒன்றும் உணவு வகைகள் எனக்கு பிடிச்ச உணவு இதுன்னு சொல்லி இதெல்லாம் நினச்சோடைய மனசில் வச்சுட்டு வரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை அதுக்கு நன்றி செலுத்தலாம். அடுத்தது நம்மளுக்கு சுவாசம், காற்று, நுரையீரல், ஆக்சிஜன், இந்த மாதிரி அதுக்கு நன்றி செலுத்தலாம். உங்கள் குடும்பத்தில் இறந்தவங்க யாராரு என்ன அதுக்குள்ள காரண காரியங்களை எடுத்து நன்றி சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய குருநாதர்கள், உங்களுடைய ரோல் மாடல்ஸு, அடுத்தது உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய கோல், இன்றைக்கி நீங்கள் அடைய விரும்பக்கூடிய சிகரங்கள், நீங்கள் போற்றக்கூடிய உங்களுக்குள்ளே போற்றக்கூடிய குணாதிசயங்கள், நம்ம அதெல்லாம் யோசிச்சே பார்த்துக்க மாட்டோம். வாழ்க்கை பதில் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ உங்களுடைய குணாதிசயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த குணாதிசயங்களுக்கு நம்ம அடுத்தவங்களை என்னங்க நம்ம மரியாதை சொல்லி நம்மளுக்குள்ள உள்ள விஷயங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை மாற்ற விரும்புகிறோம், நம்மளுடைய குணங்கள் என்னென்ன மாற்ற விரும்புகிறோம், இப்படியெல்லாம் எனக்கு குணம் இருந்தால், இப்படியெல்லாம் என்னுடைய பழக்க வழக்கம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். அவைகளுக்கு நன்றி செலுத்தலாம். ஏன் நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் அதுக்கு நன்றி செலுத்தலாம். நம்மளுடைய பொழுதுபோக்கு என்னென்ன பொழுதுபோக்கு இருக்கோ அதுகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கலாம். என்ன அடுத்தது இது நம்முடைய தெய்வங்கள், ஒவ்வொரு தெய்வங்களை யோசித்து நன்றி தெரிவிக்கலாம். நம்ம இன்னும் சொல்ல போனால் நம்மள்ட்ட உள்ள திறமைகள் அதுக்கு நன்றி தெரிவிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதுக்கு நன்றி தெரிவிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் பிடிச்ச விஷயங்கள் அதுக்கு நன்றி தெரிவிக்கலாம். என்ன நம்ம தெய்வங்கள்ட்ட என்ன பிடிச்ச விஷயங்கள் அதுக்கு நன்றி தெரிவிக்கலாம். சரி சொல்லப்போனா எல்லா தெய்வங்களுக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதிமையான இருந்து எங்களை வழி நடத்தி அந்த தப்பு பண்ணும்போது தண்டனை இல்லை, அதை நம்ம பக்குவப்படுத்துறது தான். 7 நாட்டாவெல்லாம் 7 நாட்டாம் பனிஷ்மெண்ட்டெல்லாம் நம்மளை அவர் வந்து நீதிபதி சரி சொல்லப்போனா நம்மளை வழிமுறைப்படுத்துறது, நம்ம வாழ்க்கையில் வந்து நெறிப்படுத்துறாரு. ஏன்னா நம்ம நல்லா இருப்போம். ஒரு கஷ்டப்படுறவனை பார்த்தா அவனை ரொம்ப ஏழ்மையாக இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் 7 நாட்டால் போய் நம்ம சரியாக வாங்கப்படும் போது அப்போ நம்மளாம் அப்படி தானே வாங்கப்பட்டோம். அப்போ வந்து நம்ம நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம திறமை இல்லை, நம்மளுடைய நேரம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம நேரம் நல்லா இருக்குது, நம்ம நல்லா இருக்கோம். ஆனால் அவனுடைய நேரம் இப்போ சரியில்லை, அதனால் கஷ்டப்படுற. அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து பழிச்சு பேசக்கூடாது, அவங்கள இழிவாக பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்து பார்த்தா 1000 விஷயங்கள் சொல்லலாம். அடுத்து உங்கள் கணவன்கிட்ட சொல்லவே தேவையில்லை. நீங்கள் லேடிஸாக இருந்தால் கணவன்கள், நீங்கள் ஜென்ஸாக இருந்தால் உங்களுடைய மனைவி, நம்ம நாள் பூரா எவ்வளவு நம்ம தாய்க்கு பிறகு தாய் கூட சில வருஷங்கள்லாம் பார்த்தாங்க. இவங்க எவ்வளோ மனப்பூர்வமாக நமக்கு சாப்பாடுலேருந்து கொடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து நம்முடைய கேர்லேருந்து நம்முடைய கஷ்டத்துலேருந்து நம்மளே ஒருத்தவங்களோட சண்டை போட்டால் நம்ம கூட நின்று அவங்க வந்து சண்டை போட வர்றாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா பல நூறுகளை சொல்லலாம். அதுகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கலாம். இன்னும் சமுதாயத்தில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சந்திக்கலாம். இது வரைக்கும் நான் 50 விஷயங்கள் சொல்லியிருக்கேங்க. சரியா? இந்த ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 விஷயம் குறைஞ்ச இடத்த நன்றி தெரிவிக்க ஆரம்பிச்சிங்கன்னாலே நம்மளுக்குள்ள நன்றி எழுதல் எவ்வளோ வலுப்பெறும் பார்த்துக்கிறோங்க. இது முதல் நாள் தான். முதல் நாள்லேயே இவ்வளோ விஷயத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். 28 நாள்னா யோசிச்சு பார்த்து. இப்போ நம்ம மாயாஜாலம், அதாவது இந்த மாயாஜால பயிற்சியிலேருந்து கொஞ்சம் பிக்சருக்கு வருவோம். இந்த உதாரணத்துக்கு இந்த வீடியோ, ஏன்னா சும்மா நான் வந்து முகத்தை காமிச்சே பேசிக்கிறேன், எவ்வளோ நேரம் தான் ஒரே மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க முடியும். அதனால தான் என்னுடைய வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் இருக்கும். சரி, அதை ஓட விட்டு இது ஒரு சின்ன என்னுடைய ஐடியா. இல்லாட்டினா நம்ம எங்கேயோ போய் பணம் கொடுத்து அந்த சோசியல் பிக்சர்ஸ், அதாவது பூச்செடிகள் இதெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா அது அடுத்த கம்பெனி இதை எடுத்து போட்டுட்டோன்னு சொல்லி பல இதெல்லாம் இருக்கும். அதனால தான் என்னுடைய வீடியோ போடுறேன். நான் இப்போ போயிட்டு இங்கே வந்து இப்போ தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி என்னை அங்கேருந்து வரவேற்பு குழு இருந்தாங்க, என்னை வரவேற்று கலெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது 75வது டைமண்ட் ஜூப்ளியை கொண்டாடுறதுக்கு போகிறோம். அங்கேருந்து கலெக்ட் பண்ணி எங்கள் ரெஜிமெண்ட்டுக்கு அது நாங்கள் எங்களுக்கு அலாட் பண்ண குடியிருக்க பகுதிக்கு ஏறத்தாழ 35 வருடம் கழிச்சு அவங்கள சந்திக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ரெஜிமெண்ட் पापा रेड क्यूबिक येलो ग्रीन रोमियो और व्हाइट हेड गॉड. अच्छा, थैंक यू सर.
मेरा क्रॉस कंट्री वाला अरे पूरा उड़ा दिया उसका तो अभी का नहीं है पहले का है इवर सही गंजा सा बंदा वीडियो कहा मैं दूर से तेरी ऐसे की लेता हो गया नास्ती जाने को पता चला और कोई है अरे लाइट निकल कर चलो मिलते हैं फिर हाँ ओके सब से मिल लेता हूँ मिलते रहता हूँ आपको अच्छा ग्रुप में हाँ जरूर लेकिन आपको गलत तो गया क्या गलत है क्या गलत था ಇಲ್ಲ ಆಳ ಭಾಳ ಪಾತ್ರಿಗಳಾದ ಹೌದಾ ಮಾಯಾಂಟಿ மாயாண்டி உங்க பேரு சோமன் சோமன் நீங்க எப்போ வந்தீங்க அதாவது ஒரு 35 வருடங்களுக்கு பிறகு என்ன எத்தனையோ பேர் வந்து அந்த காலகட்டத்தில் சர்வீஸ் பண்ணும்போது இறந்து போயிருப்பாங்க, மறுபடியும் சர்வீஸ் முடிஞ்சு வந்து இறந்து போயிருப்பாங்க, சில பேருக்கு உடல்நிலை காரணமாக வர முடியாமல் போயிருக்கும். இது மாதிரி பல கஷ்டங்களில் வர முடியாமல் போயிருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா பல ரெஜிமெண்ட்டில் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு ரெஜிமெண்ட்டில் இது வந்து ஒரு நம்ம எப்படி கிராமத்தில் இருந்து அக்கம் பக்கத்தில் சிட்டியில் இருக்கும்போது யார் பக்கத்து வீடுனே தெரியாது. ஆனால் நம்ம கிராமத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்போம். நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கிறேங்க. என்ன அப்போ நம்மள்ட்ட நம்ம சர்வீஸ் பண்ணும்போது டெய்லி ஒரு கதைகள் இருக்கும், ப்ரமோஷனில் ஒரு பிரச்சனை இருக்கும், சண்டை போட்டிருப்போம், என்ன ஒருத்தனை அடிச்சிருந்துருப்போம், விளையாண்டுருப்போம், என்னென்னமோ பண்ணியிருந்திருப்போம். எல்லாமே வாவ் யோசிக்க முடியாது. இன்னொரு சந்திரமண்டலத்துக்கு போய் மீட் பண்ணது மாதிரிங்க. அதாவது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்ன மிலிட்ரி சர்வீஸ்ன்றதே ஒரு நோபல் சர்வீஸு. அதுலேயும் இந்த ரீயூனியன்றது உண்மைக்கே யோசிக்க முடியாத ஒரு உணர்வை தூண்டிச்சுன்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை தான் ஏன்னா நம்ம சும்மா ஏதோ ஒரு வீடியோ போடுறத விட என்ன அதாவது நம்ம முகத்தையே பார்த்துக்கிட்டு நம்ம எடுத்து சொல்கிறத விட அதனால தான் நான் இதை பயன்படுத்தியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை மிலிட்ரியில் உங்களுக்கு தெரியும் பல பிரிவுகளுக்கு காலாட்படைன்னு இருக்குது. அவங்க காலாட்படைன்னா என்ன, அவங்க காலால் நடந்து போய் சண்டை போட்டுக்கிட்டே போவாங்க. அவங்க எவ்வளோ இடத்த பிடிக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்மளுடைய இடம், அதுதான் கணக்கு. அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அதுதான் பார்டரு. இப்போ எல்ஏசி அப்படின்வாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல். எல்ஓசினா லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்ஏசினா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். எது வரைக்கும் ரெண்டு பேருக்கும், ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தானில் வந்து இன்னும் பிரச்சனைனால எதுவும் முடிவாகலை எது வரைக்கும் நம்ம இடம்னு சொல்லி. அப்போ இங்கேருந்து திடீர்னு சொன்னால் இவங்க இங்கிட்டிருந்து அடிச்சுட்டே போவாங்க. அடிச்சுட்டு போய் எது வரைக்கும் நிற்கிறாங்களோ அதுதான் நம்மளுடைய பார்டர். அடுத்த நாள் அவங்க அங்கிட்டிருந்து அடிச்சுட்டு வருவாங்க, நம்ம கொஞ்சம் பின்ன கட்டினோமா அப்போ அது வரைக்கும் அவங்களுடைய பார்டர் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது அந்த இது மாறிக்கிட்டே இருக்கும். என்ன அதுதான் அந்த காலாட்படை செய்கிறது. நாங்கள் வந்து பீரங்கி படைனா நம்ம வந்து நேராக நம்ம அந்த லைனில் விட்டு நம்ம பின்னாடி ஒரு 6-7 கிலோமீட்டரில் கூட பின்னாடி இருப்போம். அப்போ ஆனால் அங்கே முன்னாடி அந்த படைப்பிரிவு வரும்ல, அந்த சண்டை போடுவாங்கள்ல, அந்த படைப்பிரிவுக்கு நம்ம பேக்கப்பில் இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அங்கேருந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நிறையா இருக்குன்னு சொன்னால் அங்கே உடனே போய் போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணதில்லை, தடாம்படான்னு அடித்து காலி பண்ணோம்னா அதுக்கு மேலே வந்து கண்ட்ரோலில் எடுத்துடலாம். அதை மாதிரி இது வந்து உடனே அங்கே மொத்தமாக பீரங்கி குண்டு இறங்கிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க நிற்கிறவங்க செதறி போயிடுவாங்க. அப்போ அதிலேருந்து நம்ம ஆளுங்க மூவ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம மேலே பற்றுமான் இல்லை, அதெல்லாம் கரெக்டாக டிகிரி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதை கிட்டத்தட்ட நின்று அந்த அதுக்கு ஓபி போஸ்ட்னுவாங்க, அதை வந்து கரெக்டாக அந்த ஃபயரிங்கை வாங்கி கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் கரெக்டான இடத்துல ரைட்
இதுலேயும் இது வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து விமான எதிர்ப்பு பீரங்கி நிறைய கூட்டமாக இருக்குது. பீரங்கின்றது யானைப்படை மாதிரி வச்சுக்கங்களேன், நிறைய கூட்டமாக அடித்து போய்கிட்டே இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஏர் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வானத்துலேருந்து ஃப்ளைட் மூலியமாக இந்த ஒரு குண்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அதை தாக்குறதுக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு நடுவில் ஒரு எங்கே அந்த விமான எதிர்ப்பு பீரங்கின்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒன்று அது இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த கோவிலில் இங்கே வந்து இது ஜான்சியில் உள்ள கோவிலில் எல்லோரும் அது ஓர்ச்சா மந்திர்னு சொல்லி ஒரு கோவில், ராமர் கோவில் தான். அந்த கோவிலில் வந்து எல்லாருக்கும் பார்த்துட்டு இது பண்ணது மிகவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஓகே, இது அப்போ அந்த மாதிரி பின்னாடி இருந்து அப்போ அந்த பீரங்கி இதிலேருந்து அந்த விமானம் இப்போ அந்த ஃப்ளைட்டை வந்து இன்னும் சொல்லப்போனால் எங்கே கீறி இருக்கும் அங்கிட்டு பாம்பு வராதுன்ற மாதிரி இந்த பீரங்கி இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் இருந்தாலே அவன் அந்த சைடு வந்து அட்டாக் பண்ண மாட்டான். என்ன அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல தான் போயிருந்தேன். நான் சும்மா ஒரு தற்செயலாக அவங்கள்ட்ட கேள்வி கேட்டேன். ஒரு 50 ஆர்மட் வெஹிக்கிள் பீரங்கி இருந்துச்சு. நீங்கள்லாம் இருக்கீங்க, இப்போ உங்கள் மேலே ஏர் அட்டாக் நடந்துச்சுன்னா யாருங்க காப்பாற்றுன்னு சொல்லி எங்களை காப்பாற்றுறதுக்கு அதை நான் ஏன்னா பாதுகாப்பின் காரணமாக எங்கள் அந்த டேங்குடைய பேர் சொல்லலை. ஏன்னா அந்த பீரங்கி இருக்குங்க, அது வந்து எங்களை பூரா காப்பாற்றிக்கிறோங்க. அது எங்களுடைய ராணி மாதிரிங்க. 50 பீரங்கி வந்து அதுக்கு இடையில எங்கேது இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அந்த கம்பெனி நேம் ஆஃப் த இது டேங்கை சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன உள்ளது தான் எங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்லேயே இது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸ்னு வச்சுக்கங்களேன். அதனால தான் அங்கே நான் மெயினாக சர்வீஸ் பண்ண பூராமே டெல்லி, ஜான்சி என்ன இதை மாதிரி மெயின் ஏரியாவில், கல்கட்டா இதை மாதிரி மெயின் சிட்டி ஏரியாவில் இருக்கும். ஏன்னா அது பாதுகாக்கிறதுக்கு, அந்த ஏர்போர்ட்டில் பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏரியாவில் எங்களோட மெயினாக வச்சுருப்பாங்க, ரிசர்வில் வச்சுருப்பாங்க. என்ன தட் வந்து அதனால் எங்கள் சர்வீஸுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ மீண்டும் நம்மளுடைய கதைக்கு போயிடுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு 50 விதமான ஆசீர்வாதம், அதாவது நன்றி உணர்வுக்கு யாருக்கு நன்றி தெரிவிக்கலாம்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் இன்றைக்கி உடனடியே அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு 10 பேருக்கு நீங்கள் நன்றி உணர்வை எழுத வேண்டும். முதல்ல நம்ம குடும்பத்து உறுப்பினர்கள் அதிலிருந்து ஆரம்பிப்போம். தாய் தந்தையர், உடன் பிறந்தவங்க, அதிலிருந்து ஆரம்பித்து ஒரு 10 பேருக்கு நீங்கள் நன்றி உணர்வை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதோட இந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிறங்க. நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுகிற ஒவ்வொரு முறையும் நீங்கள் குறிப்பிடத்தக்க அளவு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தாக வேண்டும். அந்த இது நம்ம எழுதும் போதே அதை பற்றி அது முழுசாக உணர்வில் ஃபீல் பண்ணுறது. இப்போ போன இது பண்ணுறோம், அப்போ நம்ம தேங்க்யூ அப்படின்றோ இல்லை ஐ ஆம் சாரி மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். அதே விஷயத்தை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு நம்ம மன்னிப்பு கேட்குறோம். அது நம்ம மன்னிப்பு கேட்கும்போது நம்முடைய தவறுகள் பூராவுமே அது சுற்றறிக்கப்படுது. அப்போ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு என்னமோ ஒருத்தவங்கள்ட்ட கையேந்துறது மாதிரி அந்த மன்னிப்பு கேட்குறது. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னும் போது உண்மைக்கே நீங்கள் ஒரு டாப் கிளாஸ் லெவலில் இருக்கீங்கன்னா எப்படி ஒரு லவ்விங்கை சொல்லுவீங்க? ஐ லவ் யூ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எப்போ அந்த உணர்வை கலக்குங்களோ அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும். அப்போ நீங்கள் இங்கே நன்றி இடத்துல தெரிவிக்கும் போதும் அதை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணணும். அதாவது உங்கள் அடிவயிறு, உங்கள் உடம்புல, உங்கள் ரோமத்துக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி எழுதும்போது தான் அதனுடைய ஃபுல் பவர் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு நல்ல விதமாக நீங்கள் உணர்றீங்களோ அந்தளவுக்கு நன்றி உணர்வுல உடைய அளவீடாகும். அது வந்து ஒரு கால்குலேஷன் ஆகும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றியை உணர்வீங்களோ அவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சியாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளவு வேகமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். அது பண நிலைமையாக இருக்கட்டும், மனநிலைமையாக இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், உடல் நோய் நொடியாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் லைஃப் சேஞ்சிங் கிடைக்கும். சில நாட்கள் நீங்கள் மிக விரைவில் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். மற்ற நாட்களில் அதற்கு சற்று அதிகமாக கூட நேரம் பிடிக்கலாம்.
இது சில விஷயங்களில் அது வந்து சில பேருக்கு அதிகமாக கூட நேரம் பிடிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணரும் விதத்தில் தொடர்ந்து பெரிய வித்தியாசம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை மாயாஜாலம் பெறுவதையும் நீங்கள் ஒரு நிஜபூர்வமாக உணர்வீங்க. அப்போ இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சோடனேயே நீங்கள் இந்த வேலையை உடனடியாக செஞ்சுருங்க, லேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நோட் எடுத்து எழுதிருங்க. அதோட இது என்னென்னா அடுத்தடுத்த நாளைக்கு உள்ள சின்ன ஹோம்ஒர்க்ஸையும் பண்ணிக்கிற போகிறோம். அடுத்த நாள் என்ன, இனி வரக்கூடிய நாள்களில் ஒரு கல் வேணும். எனக்கு ஒரு தடவையெல்லாம் அந்த கல் வாங்குறதுக்காகவே 4-5 நாள் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட் நாள்லேருந்து வந்தேன். அதனால் ஒரு சின்ன கல், அதாவது அந்த படுக்கையில் வச்சுக்கலாம், உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் அந்த கல்லை பார்த்தாலே ஒரு டிசைனாக கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும்ல. இந்த கல் தான் வாழ்க்கையை மாற்றிச்சு, நாளைக்கு ஒருத்தவங்க எடுத்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த இதாக உள்ள கல்லாக பாருங்கள். நான் என்ன செஞ்சேன், இந்த மீன் தொட்டியில் போகிறதுக்கு இந்த கலர் கல்லெல்லாம் இருக்கும்ல, அந்த கல் போய் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். மதுரை சந்தையில் போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் போய் இந்த மாதிரி அப்படி எதுனாலும் சரி, இதுன்னு இல்லை, நீங்கள் பக்கத்தில் கிடக்க ஒரு கல்லை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது ஒரு சின்ன உள்ளங்கைக்குள்ளே அடக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு கல்லாக இருக்கணும். அந்த ஒரு கல் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறங்க. அது ஏன்னா நாளைய பயிற்சியில் அதுதான் வரும். அதுக்கு அடுத்த நாள் பயிற்சியில் 3 ஃபோட்டோ, அந்த 3 ஃபோட்டோ என்னென்னு சொன்னால், உங்களுக்கு மிகவும் விருப்பப்பட்ட நபர்கள் இந்த உலகத்தில் ஒரு 3 ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஃபோட்டோவை ஒட்ட வேண்டியிருக்கும். அதை வந்து பல ஸ்டெப்ஸ் பண்ணுவோம். அதில் அந்த இதில் இன்னும் உங்களுக்கு யாராச்சும் உங்கள் ஃபேமிலியிலேயே சரியாக பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் அவங்க ஃபோட்டோவை கூட நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா இருக்க நம்ம பண்ணக்கூடிய அந்த அஃபர்மேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, அவங்களுடைய நல்ல விஷயத்தை பூரா நம்ம திங்க் பண்ண போகிறோம். திங்க் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மாற்றம் வந்துடும். அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கிறங்க. உங்களுடைய ஸ்பெஷல் பர்சன் 3 பேர் தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த 3 ஸ்பெஷல் பர்சனை எடுத்துக்கிறங்க. அந்த ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணிக்கிறங்க. இதுதான் அடுத்தடுத்த நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை. இதை உடனடியாக செஞ்சுருங்க. அதோடு மீண்டும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இன்னிலிருந்து நாளை வரைக்கும் நீங்கள் 20 பேரில் 30 பேர் நீங்கள் கொண்டு வரலாம். அதாவது நான் சொல்கிறத நீங்கள் உடனடியாக செய்யும்போது அதில் உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங் கிடைக்கும். நான் மனப்பூர்வமாக அந்த இடத்துல ஒரு சந்தோஷப்படுவேன், வாவ் அப்படின்னு சொல்லி. இது எங்கேயும் உள்ளதானே, பெற்றவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங் கிடைக்கும். அதனால் இந்த விஷயத்தை செய்யுங்க. இதில் என்னங்க ஒரு முரண்பாடு? அதனால் உடனடியாக ஈடுபடுங்க. எத்தனை பேர்னா ஒரு லிஸ்ட்டை போடுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. யாரோ ஒரு லீடர் இருக்கார், அவங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்திருக்காங்க. எனக்கு கிடச்சதுனால அவங்கள அப்பாயின்ட் பண்ணிட்டேன். சரி, அவங்க ஒரு டீமை பார்ப்பாங்கன்னு நீங்களும் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன இருக்குது, நம்ம என்ன உங்களை கடிச்சு தரக்கூடிய புலியா நான்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உங்களை உருவாக்க வந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளப்பெரிய மாற்றத்தையும், இந்த மாற்றம் மட்டும் இல்லை பெரிய வருமானத்தையும், உங்களுடைய கனவு வருமானத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறேன். அப்போ எவ்வளோ நம்ம 2 பேர் பெட்டான பர்சன்ஸ். அதனால் கொஞ்சம் நீங்கள் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்தால் தானே உங்களுடைய பெரிய வருமானமும் உருவாகும். ப்ளீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பகலில் கூட நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் அதை போட்டு செய்யுங்க. நீங்கள் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் என்கிட்ட பேசலாம். நாங்கள் அதுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்ல போகிறோம். நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது தான் ஒரு கிளாஸில் ஒரு புள்ள படிக்காமல் அதுக்குள்ளே பிரச்சனையாச்சும் சொல்லலாம்ல. அது படிக்காமையே அதுவும் பேசாமல் மூண்டு உட்காந்துச்சுன்னா அந்த பிள்ளை மேலே அந்த டீச்சருக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா அதே மாதிரி தான். அதனால் பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யமும், உங்கள் வாழ்க்கையில் அனைத்து அமைதியும், அனைத்து சந்தோஷமும் கிடைக்கணும். உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் வாரிசுகளுக்கும் கிடைக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருமையான இடத்தை பிடிக்கணும். மிக்க நன்றி கேப்டன் பாஸ்கர். நீங்கள் எல்லாம் இருக்க கண்டு தான் நானும் ப்ராக்டிஸ் இதில் என்னன்னு சொன்னால், நான் ஒன்றும் வாத்தியாராக ஒன்றும் இல்லை, நானும் உங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது யார்? நீங்கள் இல்லைன்னா நான் சபத்தை பார்த்தா செய்வேன். நான் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ உங்களோட சேர்ந்து தான் நானும் பண்ணுறேன். அப்படின்னும் போது இந்த வாய்ப்பு எனக்கும் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. அதனால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோக்களில் உங்களுடைய நீங்கள் என்னென்ன நீங்கள் எழுத விரும்புகிறீங்களோ, என்னென்ன கமெண்ட்ஸ் இல்லை,
நீங்கள் செய்ய எழுத விரும்புகிறத நீங்கள் எனக்கு இதிலேயே குரூப்லேயே போட்டேன்னு வச்சுக்கலாம், அங்கே சும்மா எக்ஸ்ட்ரா ஜிபி தான் வேஸ்ட் ஆகும். யூடியூப்பில் எழுதுங்க. உங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறது, அப்பாவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன எழுதணும் எழுதலாம். அதுக்கடுத்து இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அது பூராமே பதிவு பூராமே நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே போடுங்க எல்லாத்தையும். அதோட குரூப்லையும் போடுங்க, 4 பேர் பார்ப்பாங்க. என்ன குரூப்பில் வாய்ஸ் மெசேஜாக போடலாம். மன திறந்துங்க, உங்களுடைய கலைநயத்தை காட்டுங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. சரியா? எவ்வளோ தொலைக்கு நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ, நான் என்ன பெரிய பெரிய ப்ரொஃபஸராங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது தன்னுடைய குழந்தைக்கு முன்னாடி வரும்போது, குழந்தை பசியோடு அழுகும்போது, தாய் ஈவன் 4 நாள் பட்னியாக இருந்திருந்தாலும் சரி, அப்படியே பால் பீச்சிக்கிட்டு அடிக்குமா. இந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் செய்யணும்னு சொல்லி நினச்சி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சக்தி குவியப்படுத்தப்படும். அவ்வளோதான். அப்போ நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் இல்லை இந்த இதில் ஒரு கமெண்ட்ஸ் போடணும், இது என்னன்னு சொல்லி நீங்கள் அப்போ தான் உங்களுடைய அந்த மறைந்திருந்த அந்த சக்தி பூராம உணர்வுகள்லாம் வெளிப்படும். நீங்கள் அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நீங்கள் போடுங்க, மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ தொலைக்கு இன்றைக்கி நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, அடுத்தது உங்கள் கீழே வர்றவங்க உங்களை பற்றி மென்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம செய்ய போகிறது. அதனால் எல்லோரும் பார்வையாளர் இருக்காதீங்க, பங்கேற்பாளராக இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த இடம் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கோட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பழைய கட்டிடங்கள். அதுதான் ஜான்சி ராணியுடைய கோட்டை. இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜான்சின்ற இடம். இது ஜான்சின்றது நம்ம ஜான்சி ராணின்னு சொல்லி இந்த குதிரையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கூட இங்கிலீஷ்காரனோட போராடினாங்களே, ஜான்சி ராணியை பற்றி எடுத்து சொல்ல தேவையில்லை. அந்த ஜான்சி ராணி கோட்டைன்றது அதுதான். ஏன்னா அந்த கோட்டையில் தான் இந்த இது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, எங்களுடைய அந்த 75வது ஜூப்ளி அதனால் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ அந்த விஷயத்தை தான் பார்க்குறீங்க. அதோட அங்கே உள்ள லேக்கில் போட்டிங் போனோம், அந்த சீன் தான். ஓகே. ये पानी का भाव किधर से आ रहा है? इधर से इधर हाँ। उधर से आ रहा, थोड़ी पानी का भाव करता है। किसी जमाना में लगता है सूख जाता है क्या? है? क्योंकि पेड़ है पानी में। उसके साथ टक्कर मारो यार थोड़ा सा। नहीं वो गाड़ी मारो टक्कर। अबू कवर करो। பாப்பா நீ என்கிட்ட கூட நீ இதை எடுத்துக்க தங்கம், நீ என்கிட்ட கூட நீ இதை எடுத்துக்க. அப்பதான் நீ வீடியோ ஒன்னே நீ எடுக்க முடியாதுப்பா, வீடியோ நான் ஒன்னே எடுக்கிறேன். செல்போனை என்கிட்ட கொடுப்பா, நான் உடனே கவர் பண்றேன். நீ என்னைய கவர் பண்ணு, ஆன் பண்ணி கொடு. ஆட்டோமேட்டிக்கா நீ உடனே எடுத்துக்கிட்டு முடியாதுப்பா. அப்படியே வீடியோ மட்டும் என்ன புதுசா கவர் பண்ணு. Bye bye.
उसके बैठना मत देना। उसे दिखाएगा। यस, बढ़िया, बहुत बढ़िया, बहुत बढ़िया भाई। ये इनका 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 खाना खाना ये इनका है, उनका खाना रखिए। बहुत बढ़िया, खाना खाएगा तभी तो लगेगा। हाँ, मैं चालू रखा हूँ। ये खाना खा के बैठे, बिना खाए बैठे हैं, ऐसे लगता है जैसे रूट के बैठे हैं। थैंक यू। कृपया ध्यान दें, सभी अतिथियों से मेरा निवेदन है कि प्रोग्राम शुरू कराने के लिए सहयोग दें। मैं कई बार पूछा था आपको। अरे मैं कई दिन आपको ढूंढ रहा हूँ, कब? कई बार ढूंढे थे, कई बार ढूंढा था। फोटो എടുക്കുവാ के सामने एरो मॉडल को वहां पे शूट डाउन करके गिरा दिया। तो वहां से आने के बाद भी एक कार्रवाई चलती रही है। जो एनुअल लीडिंग फायरिंग रहा उसमें भी कई एरो मॉडल गिरा है और हमने आउटस्टैंडिंग रेटिंग दिया है। फिर आई सबसे अच्छी बात ही हमारे जो बॉक्सिंग टीम है, जो कि मेरे को बताया गया है पीके सिंह साहब ताकि वो पढ़ने में आए। इसी सीओ के साथ मैं रिटायरमेंट किया था। थैंक यू सर। आपको भी फोटो लेना है। मेरी बना रिक्शा का only thing, the payment has not been made, I think, because we added, our account got rebooted, so we added your account and I left the place. So when I planning to do the clear back to back. Tomorrow night, I think night train.
कर चले हम फिदा जाने तन साथियों, अब तुम्हारे हवाले वतन साथियों। वतन को कैसा रखना है वो हमारे हाथ में है। हमको जो पूर्वज देके गए थे उसको 4 चांद हमने लगाए। आज रेजिमेंट में भी देख रहे हैं, अपने गांव में भी देख रहे हैं, देश को भी देख रहे हैं। अभी आने वाली पीढ़ी है जो हम उसको देखे जाएंगे, उसने संभाल के रखना देश के तिरंगे को। नहीं कह सकते कि भाई वो नेताजी कोई दूसरा है, लेकिन वो दूर की बात है। पास की बात क्या है? जिसका कोई काम फंस रहा हो, हम तो उसकी बात करते हैं। जिसका आज कोई काम फंस रहा हो, मेरे को, मुझको, किसी को मत कॉल करना, सिर्फ किसी साहब को कॉल करना, चाहे कोई गवर्नर है, चाहे कोई है। कांग्रेस में पूरी पकड़ है और ऑपोजिशन भी उतना स्ट्रांग होता है जितना कि मेन पार्टी होती है ना। हमारा पॉलिटिकल सिस्टम ऐसा है ना, हमारा पॉलिटिकल सिस्टम ऐसा है। तो भैया मेरा बच्चा साहब इधर है और साहब का मुझे आंख बंद करके मैं वो बता सकता हूँ कि भैया बोल दिया तो कर देंगे, बिल्कुल। तो ये सबके लिए वो है और वोट दो। ऑल वंडरफुल। टाटा बाय बाय, टाटा बाय बाय, टाटा बाय बाय, टाटा फ्रॉम झांसी।
इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड में किया जा सकता है। टेक ऑफ और लैंडिंग के दौरान अपने उपकरणों को बंद करें और रख दें। विमान कर्मी दल की अनुमति के बिना रक्षा जैकेट सहित किसी भी सुरक्षा उपकरण का गलत इस्तेमाल और एग्जिट के साथ छेड़छाड़ करना एक दंडनीय अपराध है, क्योंकि ये विमान की सुरक्षा को प्रभावित करता है। आपके सहयोग के लिए धन्यवाद। We request your attention for this important safety information. Government regulations do not permit smoking, tobacco use, vaping, and the consumption of personal alcohol on this flight. Please note that smoke detectors are installed in all lavatories. Mobile phones and other small handheld electronic devices. और यहाँ पे फ्रूट्स और
है